ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு குழம்பு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரப்போ இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தக்காளி, நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு புதினா ஆட் பண்ணிக்கணும். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த டிஷ்ஷுக்கான மெயின் ஆளையே நம்ம உள்ளே இறக்க போகிறோம், அதான் மீல் மேக்கர். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா அந்த மீல் மேக்கர் ஸ்மெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு ஒவ்வொரு மசாலாவாக நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா ஆர் சிக்கன் மசாலா இதையுமே போட்டு இந்த மீல் மேக்கரோட எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு லிட் போட்டு மூடி அதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டுருங்க. அப்போ எல்லாமே சார்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை இது மேலே தூவி அப்படியே ஒவ்வொரு சாதமாக கிளறி அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக மீல் மேக்கர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.